கும்பகோணம் கால் வந்துட்டாப்பா. யாரெல்லாம் வந்திய? வாங்க, குடும்பத்தோட வா. வாமா வழி. அடுத்து மகனை பத்தி காட்டு வந்தது யாரு? வாமுனார நிலுக்கா. அப்படி என்னப்பா வேணும்? என்ன வேண்டும்? கண்ணை முடிக்க உன்னுடைய இடத்துக்குள்ள நான் போய் பார்த்தேன். 1 2 3 சுரம். துர்காதேவி அம்மன் கோவில் எங்கப்பா இருக்கு? சரி, என்ன வேணும்? உன் குடும்பத்துக்குள்ள போய் நான் பார்த்தேன். 3.25 ஆண்டுகளாக ஒரு பெண்ணுடைய வார்த்தையால குடும்பத்துல பாதிப்பு வேதனையும் நடந்துச்சு. அதுல மந்திர தந்திரத்தால் உன் பிள்ளைகள் பாசமற்ற நிலைகளில் இடமாற்றமும் பாதிப்பு நடந்து இப்ப பிரிவா இருக்கு. இதை ஒண்ணு சேர்க்கறதுக்கு 9 மாத கால அவகாசம் வெற்றியாக்கி தரேன். வியாபாரம் தொழில் யாரு? என்ன தொழில் சொந்தமா வருத்தப்பட்டு வந்தது யாரு? தொழில் சொந்தமாக வருத்தம். என்ன தொழில்? அடுத்த பைசில் அரியலூர். இங்க இருந்து உன் கட்டுமனைக்கு போய் பார்க்கும் பொழுது அந்த எல்லைக்குள்ள வீரனார் போன்ற தெய்வங்கள் இருக்கிறாங்க. ஆனா உன்னுடைய தொழில் சொந்தமாக நஷ்டமும் கடனும் பற்றி இப்போ உன் குடும்பம் வருத்தப்பட்டு இருக்கு. வேற என்ன வேணும் உனக்கு? அந்த பணத்தை நான் வாங்கி தரேன், உன் கடனையும் தீர்த்து தரேன். இந்த அப்படி அரியலூர். கல்யாணம் சொந்தமா கேட்டு வந்தது யாரு? திருமணம் சொந்தமா கேட்டு வந்தது கணவன் மனைவி. அரியலூர் என்னடா விஷயம்? கால் ஒன்றுவா. கணவன் மனைவி கால் ஒன்றுவாங்க. உன்னுடைய கட்டுமனைக்குள்ள நான் போய் பார்த்தேன். அந்த எல்லையில என் தங்கை காளியும் மாரியும் குடியிருக்கும் இடம் அது. உண்மையா? என்னடா 2.25 ஆண்டுகளாக தொழில் நஷ்டமும் கடன்பட்டு மனவேரை அடைந்து கொண்டு இருக்கிறாய். பெரியோர்களால் ஆறுதல் இல்லாத வேதனையும் குடும்பத்தில் நடக்கு. வேற என்ன வேணும் உனக்கு? இனிமேல் சண்டை இல்லாம வெற்றியாக்கி தரேன், உன் கடனை தீர்த்து தரேன். பக்கத்துல வா. 25 நாள் டைம் இருக்கு. வாடா குழந்தை. நல்லா 25 நாள் காலத்துல உனக்கு வேலையில் ஒரு மாற்றம் கிடைக்கும். நான் கல்வி படிச்சுக்கிட்டு இருக்கேன், என் குடும்பத்தை காப்பாற்றணும், அதுக்கு எனக்கு ஒரு வழிவகுத்து தாங்கன்னு கேட்டு வந்தவன். அரியலூர் காலம் சொல்லலாம். வரலாம். இந்தாப்பா, உன் கல்வியும் நிறைவேறும், உன் குடும்ப கடனும் தீரும். பக்கத்துல வா. வேற என்ன வேணும்? உடல்நிலையில் எந்த குழப்பமும் வராது, வெற்றியாக்கி தரேன். போயிட்டு அதுக்கு 9 மாதம் டைம் இருக்குமா? போயிட்டாங்க. கால் வந்துட்டு வாப்பா. சண்டை வராது. ஜெயிச்சுக்கோ. நல்லா இருக்கும். கால் வந்துட்டு வரலாம். என்னடா வேணும்? ஒரு 15 வருஷம் இல்லைங்க, ஊருக்கு வந்த நிம்மதி இல்லை. அப்பா அம்மா எது சொன்னாலும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் சொல்ற வார்த்தைகள் வந்து உங்களுக்கு பிடிக்கல. எனக்கு தொழிலே நஷ்டம் வந்து. உன் குடும்ப ஒற்றுமைக்கு வேற எதுவும் செய்வன இவர்கள் காரணம் கிடையாது, கிரகங்கள் சரியில்லை, அதுதான் காரணம். 2.25 ஆண்டுகளுக்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் குடும்பம் ஒற்றுமையாகும், செல்வம் பெருகும். இந்த சண்டை இல்லாம வெற்றியாக வாழ வைக்க மீண்டும் பாரின்னு செல்லலாம். திருச்செங்கோடு. திருச்செங்கோடு திருச்செம்மா வெளியே இடத்த பாத்துக்க. சேலம், கள்ளக்குறிச்சி,
சேலம் கள்ளக்குறிச்சி சேலம் கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி வந்துடுவாங்க. தொழில் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாரு? கள்ளக்குறிச்சி காலோட்டுவாமா. தொழில் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது உன் கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன். என்ன அங்க நீயா? கருப்பசாமி எல்லை அங்க இருக்கா? பக்கத்துல வாங்க. என்ன வேணும் உனக்கு? அவன் மனத்தை மாத்தி தாரேன். வரும்பொழுது அவன் போட்டா கொண்டு வா. பக்கத்துல வா. வாடாங்க. என் பையனுடைய மனத்தை மாத்தி எனக்கு ஒத்து வர வைங்கன்னு கேட்டு வந்தவன். கால் வந்துட்டு வா. உன் பையனுடைய பழக்கத்துல மகா குற்றம் இருக்குடா. அதனால அவன் மரத்தை திருத்தி உங்கள்கிட்ட ஒப்படைச்சா போதும்ல. பக்கத்துல வா. இந்தா வர வைக்கிறேன், காப்பாத்தித்தாரேன். பக்கத்துல வாமா. பணம் கொடுத்துருக்க, வாங்கிக்க. அப்போ அடுத்து பிள்ளைய பத்தி கேட்டு வந்தவங்க. அடுத்து நான் ஒரு ஜாப் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், அது நடக்கணும்னு கேட்டு வந்தது யாருப்பா? வேலை சம்பந்தமாக. என்ன ஜாப்னா என்னது? என்னப்பா வேணும்? பையனுடைய நேரங்கள் மாறக்கூடிய நேரம் வந்தாச்சு. இதுவரை நீ பொறுத்ததுக்கு உனக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய நேரம். மாத்தி தரேன். உனக்கு நம்ம எதிர்ப்பு இல்லாம அவனை நடக்க வைக்கிறேன். வேற என்ன வேணும்? நடந்தாச்சுப்பா, சந்தோஷமா. கர்மசாமிக்கு குழந்தை சம்பந்தமா கேட்டு வந்தவங்க. அடுத்த பைசில் பெங்களூர் கர்நாடகா ஸ்டேட். யாருக்குப்பா குழந்தை வேணும்? இந்த பிறக்கிற பிள்ளை முருகப்பெருமான் வந்து பிறப்பார். முருகா என்று பெயர் வைத்துக்கொள். அந்த பணம்லாம் வர்றதுக்கு 3 முறை என்னைய பார்க்கவா, வெற்றியாக்கி தரேன். தொழில் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு கண்ணீர் விட்டு வந்தவன் பெங்களூர் எல்லை. பெங்களூரா? கால் வந்துட்டு வாங்க. கால் வந்துட்டு வரலாம். வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3 ஆண்டு காலங்களாக தொழிலில் மனவேதனையும் பல லட்சங்கள் நஷ்டமும் நடக்கு. இதுல இடையில் உடல்நிலைகள் கோளாறுகளும் பிரச்சனைகள் நடந்திருக்கு. சட்டப்படி ஒரு சில சம்பவங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உண்டு. இதுல வெற்றியாக்கி உங்களை வாழ வச்சு தந்தா போதுங்களா? காலைல வந்துட்டு வாங்க. வா, பக்கத்துல வரலாம். எட்டி இருக்கக்கூடாது, பக்கத்துல வரணும். இந்தா சிவாய நமன்னு சொல்லு. உன் பையனுக்கு கல்யாணம் நடந்தாச்சு. நடக்கிற நாள் திங்கக்கிழமை முகூர்த்தமா இருக்கும். போயிட்டாங்க. கர்மசாமிக்கு கர்நாடகா ஸ்டேட். கால் வந்துட்டு வாப்பா. என்னடா வேணும் உனக்கு? இந்த உன் கடனை தீக்கிறேன். 6 மாத காலம் அவகாசம் இருக்கு. வேறொரு இடத்துல வேலையை கூப்பிடுவாங்க, போவியா? 2 ஆர்டர் வாங்கி தரேன், வெற்றியா நடக்கும். போயிட்டு வா. கர்மசாமிக்கு காங்கேயம். கர்நாடகாவில் எத்தனை பேர் இருக்கு? இன்னும் 1 2 3. காங்கேயம் வந்து வரிசையில் நின்னுக்காங்கப்பா. அப்படி அங்கேயும் நின்னுக்காங்க. கால் வந்துட்டு வாயா. பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாரு? என்னப்பா வேணும் உங்களுக்கு? அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையை சீர்குலையாம காப்பாத்தி தாரேன். அவன் மனத்தை மாத்தி தெளிவடைச்சு தாரேன். பக்கத்துல வாமா.
இந்தா நல்லா இல்லை. கால் வந்துட்டு வாங்கப்பா. என்னுடைய வீடு இடம் எங்க கையில இருக்குமா இருக்காதான்னு கர்நாடகா இருந்து கேட்டு வந்தது யாரு? வீடு இடம் சொந்தமாக கேட்டு வந்தது. வாமாங்க. என்னப்பா வேணும்? ரெண்டாவது பிள்ளைல சொந்தத்துல பொண்ணு பார்த்திருக்கோம். அவங்க அப்பா அம்மாக்கு கொடுக்க விருப்பம். ஒரு கிழவி மறுப்பா. அவன் மண்டைய திருப்பி கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். போ. பணம் தோசை இருக்குது. பணம் தந்துட்டு கடன் அடைச்சுக்கா. கால் வந்துட்டு வாமா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு எப்படி போங்க ஐயா? இங்க வழி. வணக்கம். என்ன வேணும்? அழக்கூடாது. விஷயத்துக்கு வா. எந்த ஊர் உனக்கு? என்ன செய்யணும்? கண்டிப்பா வித்துதான் ஆகணும். இல்லைன்னா உன் பையன் உன்னை எதிரி ஆக்கிடுவான். பிரச்சனை ஆகும். என்ன செய்ய போற? இந்த உன் கடனை தீர்த்து தரேன். கொஞ்சம் பொறுமையாரு. 3 மாதம் அவனுக்கு இழுத்து அடிச்சு தரேன். ஓ. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு என் மனைவி உடன் இருக்கக்கூடிய நோயை தீர்த்து கொடு கர்மசாமின்னு கேட்டு வந்தவங்க. கால் வந்துட்டு வாப்பா. எல்லாரும் அமைதியா இருங்க. முதல்ல இந்த பௌர்ணமிக்கு கூட்டு வரணும். முடியுமா? பௌர்ணமிக்கு வர முடியாட்ட அந்த நோய் தீராது. என்ன பண்ண போறீங்க? பௌர்ணமி முழு நாள் அந்த இருக்கின்ற பூரணமான சக்தியின் பால் அதை திருப்பி வெற்றி அடைய வைக்க வேண்டும். முடிவு என்ன? இந்தா வந்து சேரு, வெற்றி ஆகலாம். பக்கத்துல வா. தொழில நல்லா தரேன். நல்லா. கர்மசாமிக்கு பிள்ளை விஷயமா கேட்டு வந்தது யாரு? ஆமா. என்ன வேணும்? வேற 73 கூட தட்டுங்கப்பா. ஒன்றரை ஆண்டுகளாக உன்னுடைய குடும்பத்தில் பிரிவும் மனப்பிரச்சனையும் நடந்துகிட்டு இருக்கும். இதுக்கு செய்வனை வினை கோளாறுகள் காரணம் இல்லை. ஆனால் பிரத்தியாருடைய தூண்டுதலின் காரணத்தினால் பிரிவு ஏற்பட்டது. இந்த மன அறைகளை மாற்றி ஒற்றுமையாக்கி தரேன். நீதிமன்றத்தில் வழக்கு இடம் சம்பந்தமாக வரலாம். நீதிமன்றத்தில் வழக்கு. இவர் நீதிமன்றத்துக்கு போய் திரும்பி வந்த ஆளாச்ச. உனக்கு நீதிமன்றத்தில் கேஸ் கிடக்காயா? நீதிமன்றத்தில் வழக்கு. என்னப்பா வேணும்? அந்த வழக்கு இன்னும் 3 மாதத்தில் உன் பக்கத்தில் சாதகமாக நடக்கும். நடந்த பிறகும் சில எதிர்ப்புகள் தோன்றும். அதையும் அடக்கி வெற்றியாக்கி தரேன். கால் வந்துட்டு வாப்பா. கண்ண மூடு. இந்தா வாகனங்க நல்ல ஓடும். போயிட்டு வா. என்னப்பா வேணும்? ஏய், 6 மாதம் பொறுமையா இருந்துதான் கல்யாணம் நடத்த முடியும். சற்று பொறுமையாக வெற்றியாக்கி தரேன். சொந்தத்துல பெண் இல்லப்பா, அசல்ல கிடைக்கும். செய்து தரேன். இந்தாப்பா வண்டி ஒர்க்ஸா பட்டறை. எப்படியோ சுழற்சியான விதிகள் மாற்றி மாற்றி உன் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கு. அதனால தொழிலை நல்லாக்கி தரேன். இப்போ போகிற வீட்டுல பிள்ளைகளை ஒற்றுமையாக்கி தரேன்ப்பா. இந்த கடன் தீர்ந்து வெற்றி ஆகுவீங்க. கர்மசாமிக்கு என் தோட்டம் வீடு சொந்தமா பிரச்சனை இருக்கு அப்படின்னு கேட்டு வந்தவங்க கால் சொல்லலாம். இந்த கனியை கொண்டு வீட்டுல வைப்பா. 3 மாதத்துல எல்லாமே மாற்றமாயிரும். உனக்கு சாதகமா நடக்கும். வெற்றி. அடுத்து தொடர்ந்து வாழ படித்தார். வண்டி வாகனம் தொழில் நடத்தக்கூடியவன்.
இந்தாப்பா ஜெயிச்சு தரேன், உன்னை கடன் பட விடாம காப்பாத்துறேன். பௌர்ணமிக்கு வந்து சேர். தர்மபுரி 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 மக்களாக தர்மபுரி தர்மபுரி தர்மபுரின்னா நீ கிருஷ்ணகிரின்னு சொல்லு. கால் வந்துட்டு வரலாம். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே. உனக்கு தர்மபுரியா? நான் தருமபுரி கூப்பிட்டு நீ கிருஷ்ணகிரி வந்து நிக்கிறேன். என்ன தம்பி சக்கல புக்கல சுக்கல, என்னப்பா வேணும்? கல்யாணம் முடிச்சுட்டானா? மறுமண வாழ்வை உருவாக்கித்தார. பௌர்ணமிக்கு மோனாள் என்னை வந்து பார், எல்லாம் வெற்றியா நடக்கும். ஜெயித்தார். அடுத்து வந்து அந்த மகனுக்கு காட்டிக்கலாம். கால் விட்டுவாங்க, உடம்பை பத்தி வந்து பேசுவோம். ஒன் சைடு வலியும் வேதனையும் இருக்கும், மாத்துவோம். என்னப்பா வேணும்? பெரிய பையனுக்கு 2 கிட்னியும் போயிடுச்சுட்டாங்க. ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. காசு பணம் இல்லை. வாழ தலைமுறையாக வறுமை. என்கிட்ட எதுவும் சொத்து பத்து பணம் எதுவும் இல்லை. இலவச சிகிச்சையில் உன் பையனை காப்பாற்றார. வெற்றி உண்டு, ஜெயிச்சு வருவேன். அப்படி எப்படியோ அந்த உதவி கிடைக்கும். உன் பிள்ளை காப்பாற்றப்படுகிறான். சென்று வரலாம். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி மக்களாக கிருஷ்ணகிரி கிழிஞ்சது. கிருஷ்ணகிரி கால் வந்துட்டாப்பா. நின்றுக்கா ஒருத்தர வாக்கு, எல்லாரும் என் தோல் மேல ஏற முடியுமா? வரலாம். ஜெய் முனீஸ்வராய பத்ரகாளீஸ்வராய. அம்மா கோயில் எங்க இருக்கு? காளியம்மன் கோயில். முனீஸ்வரர் எங்க இருக்காரு? சரி, இப்ப என்ன வேணும் உனக்கு? கண்ணமுடு. சொத்து கட்டுற உன்னை அடிச்சு வெட்டிட்டோம்னா என்ன செய்வ நீ? உன்னை வெட்டி போட்டா என்னடா செய்வ? கால் வந்துட்டு வா, எதிரியை வென்று உன்னை ஜெயிக்க வைக்கிறேன். வா, உன் சொத்து பிரச்சனை 6 மாதத்துக்குள்ள முடியும். வெற்றியாக்கி தரேன். சம்மந்தப்பட்டக்கூடிய மரத்தை மாத்தி தரேன். அவ்வளவுதான். அடுத்து பார்வைக்கு வந்து கட்டுக்கா. கால் வந்துட்டாப்பா. என்னப்பா வேணும்? தேவையில்லாம வண்டியை பிடிச்சு போட்டுக்கிட்டாங்களே. இந்தா அந்த வழக்கை வெற்றியாக்கி தரேன். உன் வாகன தொழிலை நல்லா ஆக்கி தரேன். அப்படி ஜெயிக்கிறேன். 3 மாதம் பொறுமையாரு, எல்லாம் ஜெயிச்சு வருவேன். மனசை அடைக்கிருவோண்டா, தைரியமா இரு. இந்த ஊதிய குடும்பம் எல்லாம் மாறும். அதே கிருஷ்ணகிரி பொருளாதாரம் சொந்தமாக மன வருத்தப்பட்டு வந்த மக்கள் யாருமா நீ? யாரெல்லாம் வந்திய? கால் வந்துருவா. யாரு வந்து என்ன வேணும்? இந்தா உன் கஷ்டம் தீரும். அந்த கேத்துல விடுதலையாகி வருவான். கர்மசாமிக்கு விருத்தாச்சலம். கர்மசாமிக்கு விருத்தாச்சலம். கர்மசாமிக்கு விருத்தாச்சலம் விருத்தீஸ்வரர் கோவில். கர்மசாமிக்கு விருத்தாச்சலம் விருத்தீஸ்வரர் இருக்காரா ஊர்ல? கால் வந்துட்டு வா. ஏன் பொண்டாட்டியா சொல்ல கேட்க மாட்டேங்க? நீங்க ஒரு பரிசியா? பொண்டாட்டிய கூப்பிட்டியா போய்?
அவளுக்கு உனக்கும் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. வேற என்ன வேணும் இப்போ உனக்கு? தம்பி அக்கா எல்லாம் ஒருத்தர் உனக்கு வஞ்சகம் இல்லாம காப்பாத்தி தருவா. உன் சகோதரியால உனக்கு நன்மை நடக்கும், நன்மை நடக்கும். பொறுத்திருந்து பார், மாத்தி தாரேன். தைரியமா இரு, 2 மாதம் பொறுமையா இரு. வேண்டாம், இப்ப இருக்கிறதே இருக்கட்டும். கர்மசாமிக்கு விருத்தாச்சலமா? விருத்தாச்சலமா? பொய் சொல்ற மாதிரி தெரியுது. அதான வாங்க காலைல. கர்மசாமிக்கு ஓசூர், அடுத்த பைசியில் ஓசூர். ஓசூர் வாங்க, ஓசூர். உன் தொழில போய் பார்த்தேன், மன வருத்தமும் கடனும் பட்டு இப்ப வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்க. என்னடா வேணும் வேற? நல்ல பழக்கம் தானடா அது. முத பொண்டாட்டி எங்க போனா? இந்த மனைவியை பேச வைக்க, சண்டை போடாம இருக்க வைக்க. வெற்றி விடு. கர்மசாமிக்கு ஓசூர் பாப்பா. கால் வந்துட்டு வா. அடுத்த பைசியில் மதுரை, அடுத்த பைசியில் மதுரை. என்ன வேண்டும்? கண்ணமுடிக்கா. 6 மாத காலமாக வருமானத்துக்குரிய விஷயம் தடங்கலாக இருக்கும். சில பேர்களால் இடைஞ்சல் நடந்து மனவேதனை நடந்து கொண்டிருக்கும். இருக்கா? இவைகளை தீர்த்து வெற்றியாக்கி தர பொறுமையாக இரு. கல்யாணம் மாசிக்கு பின்பு நடக்கும். ஜெயிச்சு வா. மதுரை திருமணம் சொந்தமாக கேட்டு வந்தவர்கள் வாங்க. யாருக்கு திருமணம்பா? கால் வந்துட்டு வா. மதுரை குழந்தை சம்பந்தமாக கேட்டு வந்தவங்க, குழந்தை வரம் கேட்டு வந்தவங்க யாரு? குழந்தை வரம். உன்னுடைய கட்டுமறைக்கு நான் போய் பார்த்தேன். வீரகாளி எங்கடா இருக்கா? கால் வந்துட்டு வா. குழந்தை சம்பந்தமா யாரோ கேட்டு வந்திருக்காங்க. யாருப்பா அது? காளியை கேட்டேன். உன் பிள்ளைக்கு நாக சொந்தமான தோஷம் இருக்குன்னு உத்தரவுல. அதனால அவ மன அறைகளை மாற்றி திருமணத்தை நடத்திருந்தா போதுமா? வேற என்ன வேணும்? மன அமைதியை தார, உனக்கு வருமானமும் கிடைக்கும். அதே திருமண சொந்தமா கேட்டு வந்தவங்க யாருக்கு? என்னம்மா வேணும்? சக்தி கோயில் எங்கம்மா இருக்கு? கால் வந்துட்டு வா. அடுத்து கடன்கள் சம்பந்தமா மன வருத்தப்பட்ட வந்தது. இந்தா உன் பேரன் பேத்திக்கு மன வாழ்க்கையை உருவாக்கி குடும்பத்தை பிரியாம காப்பாத்தார. வெற்றி விட்டு போயிட்டு வா. கால் வந்துட்டு வாமா. என்ன வேணும்? பையன் யாரையாவது காதலிச்சானா? ஓய், காதலிச்சானா? இப்ப அவனே கல்யாணம் முடிச்சு கொடுத்துருவா. என்ன செய்ய? கால் வந்துட்டு வா. வா. உன் பையன் மனத்தை மாத்தி தாரேன். உன் இஷ்டப்படி கல்யாணத்தை நடத்தி தாரேன். ஓ நல்லா. கடன்கள் தகுந்தமா மன வருத்தப்பட்டு அங்க இருக்கு. வியாபார ஸ்தாபனம் இதுல யார் வச்சிருக்கா? என்ன வியாபாரம்? கால் வந்துட்டு வா. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். பக்கத்துல பெருமாள் கோயிலுக்கு என்னைக்காவது போயிருக்கியா? 2.25 ஆண்டாக உடல்நிலையில் கோளாறும் மன வருத்தங்களும் பண நஷ்டமும்
வியாபாரம் பார்க்கறதுக்கு பொருள் வாங்குறதுக்கு கூட பண தட்டுப்பாடும் பிரத்தியாரால் இடைஞ்சலும் நடக்கும். நடக்கா? கால் வந்துட்டு வா. பக்கத்துல வாங்க. அந்த இடைஞ்சலை தீர்த்து வியாபாரத்தை பெருக்கி தாரேன், பணம் தந்து முதலீடு வாங்க வைக்கிறேன், உன் கடனை தீர்த்து தாரேன், பையனை காப்பாத்தார். இந்த முடிச்சிருவோம் போயிட்டா. அடுத்து வீட்டுல உன் புருஷன் குடிப்பாரா? கால் வந்துட்டு வா. திருப்பதி ஆண்டவருக்கு இந்த கடன் பட்டவங்கள திருப்பதி ஆண்டவருக்கு காணிக்கை யார் எடுத்து வச்சிருக்கா? திருப்பதி வெங்கடனுக்கு இன்னொரு கால் வந்துட்டு வா. என்ன வேணும் மகளே? எல்லாம் உன் புருஷனால வந்த வேணா தானே, அவனை திருத்த முடியுமா? முடிச்சு தாரேன், உன் கடனையும் தீர்த்து தாரேன். இந்த இன்னையிலிருந்து அதிசயமாக உனக்கு பண வருமானம் உன் கையில சிக்கும், அதுல வெற்றி உண்டு, காப்பாற்றி தரேன். நல்லா இருக்கும் மகளே, சந்தோஷமா போ. வாமா, கால் வந்துட்டு வாமா. கர்மசாமி, என் பையனுக்கு வேலை விஷயமா முயற்சி பண்றேன், அது நடக்கணும். சங்கரி ஆத்துறாதடா. என்னம்மா வேணும்? ஒரு போலீஸ் விஷயத்துல கடன் போக வேண்டிய நிலைமை இருக்கு, அந்த கடனை தீர்த்து வெற்றியாக்கி தரேன். இடம் மாற்றவா வேண்டாமான்னு எண்ணம் ஓடும், இடம் மாற்ற வேண்டாம், கடன் தீரும். இந்த கனியை சாப்பிடு, எரிச்சல்லாம் தீர்த்துரும். போ, 3 முறை என்னைய பார்க்கவா. கால் வந்துட்டு வாடா தம்பி. அடுத்த பைசில் ராம்நாடு 10 பேருக்கு சொல்லியாச்சு. திருப்பதி உண்டியல் வச்சிருக்கியா? வாங்க, இருங்க இருங்க. என்னடா வேணும் தம்பி? கண்ணமுடி அரசாங்க வேலையா? 2026 போட்டாச்சு போஸ்டிங். வெற்றி உண்டு. ஒரு கேள்வி கேட்டுக்கா, நான் வாரேன். போ, கால் வந்துட்டு வாப்பா. யாருக்குப்பா கல்யாணம் நடக்கணும்? பையனுக்கு. மூத்தவன் உங்க சொல்லுக்கு கேட்கிறானா? அவனுடைய நேரங்கள் எல்லாம் தாண்டி விட்டது. அதனால கல்யாணத்தை முக்தி அடைந்திருக்கக்கூடிய நேரத்துல போய் நீங்க இப்ப கல்யாணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. சிவபெருமானை கேட்டேன். அதனால வரக்கூடிய 3வது சோமவாரத்துக்கு பிறகு வரக்கூடிய ஜாதகங்கள் அவருக்கு பொருந்தும், கல்யாணத்தை நிர்ணயிக்கும். கால் நோட்டுவாங்க. வெற்றி உண்டு, முடிச்சு தரேன். நல்லா இருக்கு. பௌர்ணமிக்கு வாங்க. திருப்பதி உண்டியல் எங்க வச்சிருக்கிற? வீட்டுல இருக்கா? கால் வந்துட்டு வாங்க. என்ன வேணும் உனக்கு? புரியல? கண்ணமுடி, கால் வந்துட்டு வா. நம்பினார் கெடுவதில்லை ஆண்டவனே, உன்னுடைய ஏமாந்த பணங்கள் வந்து சேராது. ஏன்னா அதுல வில்லங்கமா வாங்கினவங்க இடம் விட்டு இடம் பெயர்வதற்காக இப்ப முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள். உன்னை ஏமாற்றணுங்கிற மனநிலைகள் இருக்கிறான். கொஞ்சம் கண்ணை மூட, அவனை பிடிக்கிறேன் நான். இந்தா 3ல் 1 பகுதி பணம் உங்களுக்கு வந்து சேரும். மெல்ல மெல்ல வர வைக்கிறேன். என்ன படிச்சிருக்கிற? இந்தா வெற்றியாகி படித்து ஆனந்தமாக இருப்பாய். இந்த மகளே, செல்வ சிறப்புடன் வருவாயாக. கர்மசாமிக்கு மதுரையெல்லாம் அங்கிட்டு போங்க. ராம்நாடு
ராம்